Hi guys and welcome back to Karma Crypto. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிகாஸ் கிரிப்டோ கரன்சி பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரே சேனல்ல உங்களுக்கு இன்ஸ்டன்டா கிடைக்கும். ஸோ நம்ம சேனல்ல கிரிப்டோ கரன்சி பத்தின லேட்டஸ்ட் நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அப்படி இன்னைக்கு ஆஃப்டர் சோ மெனி டேஸ் இலான் மஸ்க் அண்ட் டெஸ்லா பத்தி ஒரு பிரீஃபான நியூஸ் வந்து உங்க எல்லாருக்குமே இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இத்தரியம் இடிஎஃப் பத்தின ஒரு அப்டேட்டுமே உங்களுக்காக வச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய இலான் மஸ்க் அண்ட் டெஸ்லா நியூஸ். ஸோ நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இனிஷியலா நிறைய நியூஸ் இலான் மஸ்க் பத்தியும் டோஜ் காயின் பத்தி டெஸ்லா பத்திலாம் போட்டுட்டு இருந்தோம். பட் ஆஃப் லேட்டா எந்த ஒரு நியூஸுமே இல்லை. ஏன் அப்படின்னா இலான் மஸ்க்கு நம்மளுக்கு எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கறது இல்லை. பிட்காயின் டவுன் ஆனதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இலான் மஸ்க் வந்து அவ்வளோ பெரிய ஒரு இம்பாக்ட் வந்து பிட்காயினுக்கு வந்து கொடுக்கல, எஸ்பெஷலி கிரிப்டோக்குமே கொடுக்கல. ஆனா இப்போ நம்மளுக்கு ஒரு டேட்டா என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இலான் மஸ்கோட கார் நிறுவனம் டெஸ்லா நம்மளுக்கு எல்லாருமே தெரியும். ஸோ டெஸ்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா 2022 பாத்தீங்கன்னா நிறைய பிட்காயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அக்குமுலேட் பண்ணி வச்சிருந்தாங்க. இலான் மஸ்க் சொல்லியிருந்தாரு இது வந்து ஒரு ப்ராமிசிங் டெக்னாலஜியா இருக்கு கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதை அக்குமுலேட் பண்ணி வச்சிருந்தாரு. அண்ட் கரண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஸ்லால வந்து பாத்தீங்கன்னா 9720 பிட்காயின்ஸ் இருக்கு, விச் இஸ் வேல்யூ அரௌண்ட் $711 million. $711 million மதிப்பிலான டெஸ்லா வந்து வச்சிருக்காங்க. அண்ட் இந்த குவார்ட்டர்ல எந்த ஒரு பிட்காயினுமே பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து விற்கல. இந்த குவார்ட்டர்னு இல்ல, லாஸ்ட் 7 quarters. ஸோ ஒரு குவார்ட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 months. ஸோ லாஸ்ட் 7 quartersனா 21 months, 21 மாசம், ஆல்மோஸ்ட் 2 வருஷமா எந்த ஒரு பிட்காயினையுமே பாத்தீங்க அப்படின்னா டெஸ்லா நிறுவனம் வந்து செல் பண்ணாம வச்சிருக்கு. யோசிச்சு பாருங்க அவங்க என்ன மாதிரி ஹோல்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிட்காயினை. இது ரொம்ப ரிமார்க்கபிள் விஷயம். ஏன்னா நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிகமா போற டைம்ல கொஞ்சம் பிட்காயின்ஸை வித்துருவாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கெயின் பண்ணுவாங்க, திருப்பி விற்பாங்க, அந்த ஒரு ரொட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா டெஸ்லா நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிட்காயின்ஸுமே விற்கல. ஏன்னா இது வந்து ஒரு மேசிவ் 9720 பிட்காயின் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு பிட்காயினே இப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, லேக்ஸ் கணக்குல போயிட்டு இருக்கு. அப்படின்ற பட்சத்துல 9720 பிட்காயின்ஸ்ல எங்கேயும் ரேட் போகும். ஸோ இது அட் டைம்ல வித்தாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு மார்க்கெட் டவுன் ஆகலாம். பட் ஆனா இவங்க எதுவுமே இது பண்ணல. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இலான் மஸ்க் இன்னைக்கு சொல்லியிருக்காரு, எக்ஸ் அதாவது ட்விட்டரை தான் இப்போ வந்து எக்ஸ்ன்னு மாத்தினாங்க. ஸோ அந்த எக்ஸ் நிறுவனத்துல வந்து பாத்தீங்கன்னா டிவி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காங்க. இதன் அடுத்து என்ன ஒரு ஸ்பெகுலேஷன் ரைஸ் ஆயிருக்குன்னா ஆல்ரெடி இலான் மஸ்க் வந்து ட்விட்டர்ல வந்து டோஜ் காயின் யூஸ் பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வாங்கலாம். அண்ட் ட்விட்டர் ஐ மீன் எக்ஸ் ஆப்ல யூஸ் பண்ற கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கெல்லாம் சேலரி அதாவது ஃபீ அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா டோஜ்ல கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த எக்ஸ் டிவிக்குமே வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன், நம்ம நெட்ஃபிளிக்ஸ்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் ஃபெசிலிட்டி வைக்கும் போது அது வந்து டோஜ் காயின் மூலமா இருக்கும் அப்படின்ற ஒரு டாக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்டா போயிட்டு இருக்கு. ஏன்னா இலான் மஸ்க் வந்து முடிவு பண்ணிட்டாரு, நான் வந்து ஹேட் ஸ்பீச் வந்து ஸ்டாப் பண்ண போறேன், நிறைய ஃபேக் அக்கௌண்ட்ஸ்லாம் ஸ்டாப் பண்ண போறேன், எனக்குன்னு ஒரு நியூஸ் பிளாட்ஃபார்ம் தட் இஸ் எக்ஸ், எனக்குன்ட்டு ஒரு மீடியா பிளாட்ஃபார்ம் தட் இஸ் எக்ஸ் டிவி which is going to come soon. அண்ட் அதுல கிரிப்டோ கரன்சியோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம், which is again a good thing for cryptocurrency. அண்ட் செகண்ட் பார்க்கக்கூடிய நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா இத்தரியமோட ETF. ஸோ நம்ம லாஸ்ட் ஒரு வீடியோ போடுறோம் லாஸ்ட் வீக்ல, ஹாங்காங்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா இத்தரியம் ETF வந்து அப்ரூவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யூஎஸ்ல வந்து நமக்கு பிட்காயின் ETF அப்ரூவ் பண்ணினாங்க, பட் இத்தரியம் ETF அப்ரூவ் பண்ணல. ETF பத்தி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா தெரியும்னா நான் லாஸ்ட் வீடியோஸ் கீழே ஸ்க்ரால் பண்ணி பாருங்க, கண்டிப்பா அதுல இருக்கும். ஸோ இந்த இத்தரியம் ETF வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிரேஸ்கேல் அப்படின்ற நிறுவனம் வந்து சப்மிட் பண்ணிருக்காங்க. அவங்களோட எல்லா ஃபார்ம்ஸுமே ஃபார்ம் 3 ஃபார்ம் 1 எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணிருக்காங்க செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் கிட்ட. இப்போ SEC என்ன பண்ணணும் அப்படின்னா இதை அப்ரூவ் பண்ணி இந்த ETF வந்து ட்ரேட் பண்ணணும். பட் ஆனா இதுல வந்து ரொம்ப பெரிய டிலே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிரேஸ்கேலும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. பட் எல்லா கம்யூனிட்டியும் சொல்றாங்க இத்தரியம் ETF வந்து யூஎஸ்ல அப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி ஹாங்காங் வந்து பாத்தீங்கன்னா பிட்காயின் ETF ஆஸ் வெல் அஸ் இத்தரியம் ETF அவங்களுக்கு அப்ரூவ் ஆயாச்சு. ஸோ யூஎஸ்ல பிட்காயின் ETFs ஆல்மோஸ்ட் 11 to 12 ETFs அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இத்தரியம் ETFs ஃபர்ஸ்ட் டைம் கிரேஸ்கேல் கொடுத்துருக்கு, பட் ஆனா இது வந்து அப்ரூவ் பண்ணாம ரொம்ப பெண்டிங்லேயே வச்சிருக்காங்க. அண்ட் அதுல இருந்து கொஞ்சம் அதிருப்தி இருக்கு. பட் இதனால ஏதாவது பிரைஸ் மூவ்மெண்ட் இத்தரியம் வரும்னு நீங்க நினைக்கிறீங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எல்லா அனலிஸ்டுமே இல்லைன்னா அவ்வளோ பெரிய இம்பாக்ட் இருக்காதுன்னு சொல்றாங்க. ஏன்னா பிட்காயின் வாஸ் த கீ திங். ஸோ பிட்காயின் ETFஸ்லேயே அந்த ஐப் வந்து முடிஞ்சிடும், அந்த ஐப்பே வந்துடும் தர
இத்திரியம் வரைக்கும் இந்த ஐப் வந்து இழுத்துட்டு போகாது. மேபி கொஞ்சம் ரேலி இருக்கலாம் இத்திரியம், பட் அந்த அளவுக்கு பெரிய ரேலி, பிட்காயின் போற அளவுக்கு பெரிய ரேலி இத்திரியம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அப்படின்றத எல்லாரோட கருத்து. பட் வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி இது எப்போ வந்து அப்ரூவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்ரூவ் பண்ணும்போது மேபி வி கேன் ப்ரிடிக்ட் இந்த மார்க்கெட் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தீஸ் ஆர் த டூ நியூஸ் தட் வி வாண்ட் டு ஷேர் வித் டுடே. ரெண்டுமே பாசிட்டிவ் நியூஸ் தான். XTVல கிரிப்டோ வருது அண்ட் டெஸ்லா இஸ் நாட் செல்லிங் பிட்காயின், இஸ் அகைன் அ பாசிட்டிவ் திங். Grayscale has submitted Ethereum ETF, it's again a positive thing. So good positives coming in line for crypto. Let's wait and watch in the market எப்படி மூவ் ஆகுதுன்றத. ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் ஆர் queries இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா if you want to text us one-on-one, எங்க மெயில் ஐடிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா just draft your mail and we will check it out and we'll respond to you as soon as possible. Thank you.